ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி சௌசௌ கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம். சௌசௌ கிரேவி செய்ய ஃபஸ்ட்டு மசாலா விழுது ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதோ 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வறுபடணும், லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போது வறுபட்டுருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பட்டை 1 சேர்த்துக்கலாம். லவங்கம் 1 சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கலர் சேஞ்சஸ் ஆகி வறுபடணும், வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ஆற விடணும். இப்போ ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஓரளவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 கீனி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். ஒரு சௌசௌ கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் 50% வேக விடணும். இப்போது அரைச்ச மசாலா விழுது சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகணும், காய் வேக விடணும். இப்போ காய் வெந்திருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சௌசௌ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.